அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகளுக்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த வாய்ப்பை அளித்ததற்கு என் அனைத்து குருமார்களையும் போற்றி வணங்கி, என் தாய் தந்தையும் போற்றி வணங்கி, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி நான் என்னை போற்றி போற்றி பஞ்சபூதங்களையும் போற்றி நவகிரக நாயர்களையும் போற்றி. இப்போது காலையிலே நான் எனக்கு நான் தாராபலம் நிறைய பார்ப்பேங்க. சென்டிமெண்ட் கொஞ்சம் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் சென்டிமெண்ட் பார்ப்பேன். ஒரு பதட்டம், ஒரு என்ன சொல்கிறதுங்க, எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக ஒரு யோசனை பண்ணுவேன். அதனால் தாராபலன் பார்த்துட்டு நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு சாதகமான நட்சத்திரம் போகும்போது பேசுவேன். அந்த டைம் எடுத்து தானே பேசுவேன். அதுக்காக தான் நானும் ட்ரை பண்ணி வந்தேன். ஆனால் இன்றைக்கி புதனை பற்றி பேசும்போது என்னால் அதுக்குள்ளே உட்காந்து வர முடியல, உள்ளே பேசவும் முடியல. கரெக்டாக இப்போ ரேவதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் முடிஞ்சு ரேவதி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? என்னங்க? ஆமாங்க, அந்த தான். இல்லை ஆமாம், கிரகங்கள் ஆமாங்க. இல்லை அவங்களும் அவங்களும் மாறிடுச்சு. ரேவதி நட்சத்திரத்தில் தான் பேசினாங்க. ஆனால் இப்போது அந்த பிரபஞ்சம் இல்லை பிரபஞ்சம் நமக்கு எப்படி வழிகாட்டுறாங்க பாருங்கள். இந்த நட்சத்திரத்துக்கு எனக்கு சாதகம் இல்லை, நான் இதில் தான் பேசுவேன், புதனை பற்றி பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசும்போது எனக்கு அந்த ரேவதி நட்சத்திரம் தான் பேச அனுமதி அளிச்சிருக்கு பிரபஞ்சம். இருந்தாலுமே நம்ம எவ்வளோதான் இது பண்ணாலும் பிரபஞ்சத்துலேருந்து நம்ம தப்பிக்க முடியாது. அவங்களுடைய செயல்பாடுகள், சந்திரனுடைய நிலைப்பாடுகள், இதன் அடிப்படையிலே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கணும். இதில் நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா விஞ்ஞான ரீதியாக பார்த்தேன்னா பூமியிலேருந்து தோராயமாக 6,24,00,000 மைல்கள் தொலைவில் தான் புதன் பகவான் இருக்காங்க. ஓகேங்களா? புதன் சூரியனுக்கு நெருங்கிய ஒரு கிரகம், நெருங்கியே இருக்கும், சுற்றி பக்கத்துலேயே சுற்றி வர கிரகங்க. இவங்க செவ்வாய்க்கு அடுத்தபடியாக நம்ம சொல்லக்கூடிய வரக்கூடிய கிரகம். செவ்வாய்க்கு அடுத்தபடியாக அந்த சுற்று வட்டத்தில் வரக்கூடிய கிரகம். இவங்க புதனின் அம்சங்கள்னு பார்த்திங்கன்னா, இப்போது புதன்னாவே நம்ம பொதுவாக எடுக்கிறது தாய்மாமாவை ஃபஸ்ட்டு எடுத்துப்போம் நம்ம பொதுவாக அந்த உறவு முறையில். அப்போது உறவு முறையில் தாய்மாமான்னு எடுத்தோம்னா தாயில் பாதி தாய்மாமா. ஓகேங்களா? தாயினும் போது தாயில் பாதி தான் தாய்மாமா. தாயோட பங்கில் அவங்களுக்கு அந்த இரத்த பந்தம் எல்லாமே அவங்கள இல்லாமல் எந்த முறையும் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இனிமேல் வர காலமும் அப்படி தான் இருக்கும். அதுதான் வரைமுறையை எடுத்து நம்ம முன்னோர்கள் நடத்திட்டுருக்காங்க. அப்போது அந்த தாய்மாமா அவங்க வந்தால் தான் எல்லா சடங்கும் செய்ய முடியும். அப்போ புதன் தான். அந்த புதன் நல்லா இருந்தால் தான் அந்த ஒரு மனிதனுக்கு எல்லாமே நம்ம கிடைக்கும். அந்த புதன் அந்த நிலைப்பாடு சரியில்லாமல் ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தாங்கன்னா அவங்க எதையுமே அனுபவிக்க முடியாது. எதையுமே போது ஒரு எப்படி சொல்கிறதுனா, அவங்களுடைய இதை சொல்லிடுறேன், முதல்ல அம்சங்கள் சொல்லிடுறேன். அவங்க லிங்கம் அலின்னு சொல்லிக்கலாம். ஜாதி வைசியன். ரத்தினம் பார்த்திங்கன்னா மரகத பச்சை. வாகனம் குதிரை. தேவதை விஷ்ணு. குணம் சுபருங்க அவரே. தானியம் பச்சை பயிறு. மொழி பார்த்திங்கன்னா ஜோதிடம். அப்புறம் ஆடைன்னு பார்த்திங்கன்னா பச்சை பட்டு. உலகுன்னு பார்த்திங்கன்னா பித்தளை. வெண்காந்த மலர். சமித் நாயுருவி. திக்கு வடகிழக்கு. ஓகேங்களா? காலம் 1 மாத காலம் அவர் ஒரு சுற்று வட்டத்தில். அப்புறம் அவருடைய எண் பார்த்திங்கன்னா 5. புதனுக்குடைய எண் நம்பர் 5. ஸ்தலம் சேட்டை. இருங்க சொல்கிறேன். முதல்ல அவருடைய இதெல்லாம் லைட்டாக சொல்லிட்டு வந்தால் தான் அவர் என்னென்ன சேட்டை பண்ணுறாருன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் பொறுமையாக இருந்தால் வெயிட்டிங் பொறுமையாக இருந்தீங்கன்னா தான் அது கிடைக்கும். லாஸ்ட் வரைக்கும் பார்க்கணும். லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க. நீங்கள் உட்காந்துட்டு கேட்கணும். அதுக்கு ஒரு கைத்தட்டலும் கொடுக்கணும். எனக்கு ஏங்க ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும் சேட்டை சொல்லும் போது. நீங்கள் டீ சாப்பிட்டுட்டு கைத்தட்டல் கொடுங்க. அப்போது ரெண்டாம் இது உச்ச வீடு சாரிங்க, அவங்க ஸ்தலம் சொல்ல வந்தாங்களா, திருவெண்காடு. புதனுடைய ஸ்தலம் திருவெண்காடு. இங்கே நடுவில் ஒரு இதை சேர்த்து சொல்லிடுறேன். இங்கே போனோம்னா எவ்வளோ நம்மளுடைய புதனுடைய நீச்சமாவோ பலம் இழந்தோ இருந்தாங்கன்னா
கண்டிப்பாக திருவெண்காட்டில் போயிட்டு வாங்க, புதன்கிழமை நாளில் போயிட்டு வாங்க. ஏன்னா பின்னாடி நான் மறந்துடுவேன், அதனால் நடுவில் சொல்லிடுறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப நான் வரேன் என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் சொல்லி வந்து நிறைய நடந்திருக்கு. படிக்காத தொழிலில் எல்லா வகையிலையுமே புதன் வந்து அங்கே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய ஸ்தலம். அது அங்கே போயிட்டு வந்தீங்கன்னாவே அங்கே அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் இருக்குது. போகிறது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த குளத்தில் நீங்கள் நீர் ஆடிட்டு 6 to 7 புதன்கிழமையில் நீர் ஆடிட்டு நீங்கள் அந்த வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா வேறு பலன், வேறு லெவல். இது கண்டிப்பாக நீங்கள் செய்துட்டு வாங்க. புதனுடைய சேட்டைகளை அதிலே குறைஞ்சிரும். அவர் என்னென்ன பண்ணுறாதுன்றதெல்லாம் குறைஞ்சிரும் அதிலே. ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வந்து நாடி வந்து ஆதம், பஞ்சபூதத்தில் வந்து நிலத்தத்துவம், நட்சத்திரம் வந்து புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம், ரேவதி, கேட்டை. ஆயில்யம், கேட்டை, ரேவதி லைனாக சொல்லிடுறேன், சரிங்களா? இதனுடைய நட்சத்திரங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எப்படின்னா சாதுரியமாக பேசுவாங்க. புதன் நல்லா இருக்கிறவங்க புதனுடைய இதில் இந்த புதனுடைய தன்மைகள் வந்து சாதுரிய தன்மையாக பேசுவாங்க. வியாபாரத்தில் நல்ல ஒரு டேலண்ட்டாக இருப்பாங்க இந்த புதன் நல்லா இருக்கிறவங்க. இவங்க நீங்கள் என்னை பார்த்துட்டே இருக்காங்க, மேடம் சேட்டையை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு. ஏன்னா சேட்டைனா புதன் வந்து என்னென்ன இதில் பண்ணுவார்னா, சரியில்லாத நிலையில் இருக்கும்போது தான் அவருடைய சேட்டைகள். நல்ல நிலையில் இருந்தால் அவர் வந்து அந்த தன்மைகளை வந்து நல்ல ஒரு புகழும் ஒரு பொருளாதாரத்துலேயும் எல்லா வகையிலையுமே அவங்க நமக்கு வந்து நல்ல அந்த ஒரு ஜாதகருக்கு நல்ல நிலையே கொடுப்பாருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் தான் காதலுங்க. புதன் இல்லாமல் காதல் வர்றதில்லை, சரிங்களா? அவர் அந்த நேரத்தில் திசா புத்தி வரும்போது ஒரு சின்ன ஒரு 10 வயசு 5 வயசு பையனாக இருந்தாலும் அவனை ஒரு உலுக்கி ஆட்டிட்டு தான் போவார். அதோட சுக்கிரன் ராகு சேர்ந்தாங்கன்னா சொல்லவே தேவையில்லை. அதனால் அந்த பரிகாரங்களே நம்ம விளையாட்டு அதுதாங்க மேடம். ஏங்க வயசுக்கு அது சுக்கிரனும் ராகும் சேர்ந்துட்டுனா நீங்கள் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா நான் நிறைய வந்து பசங்களோட ஸ்கூல் பசங்களது எனக்கு வருது, அதனால் சொல்ல வந்து தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அது வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறோம், ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா தொலைத்தொடர்பு, ஒப்பந்தம், சமாதானம். இவங்க தான் இந்த புதனோட இது எப்படி தெரியுங்களா, பச்சோந்தின்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த இடத்துல ஒரு மாதிரி பேசுவாங்க, அந்த இடத்துல ஒரு மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேச்சை வந்து மாற்றிக்குவாங்க. இதில் வந்து மிதுன ராசியும் கன்னி ராசியும் புதனுடைய அந்த அவருடைய வீடுகள், ஓகேங்களா? இவங்க நகைச்சுவையாகவும் பேசுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஜோதிடம் நல்லா வரும். பத்திரிக்கையில் நல்ல ஒரு நிபுணராக இருப்பாங்க. தொலை தொடர்பெல்லாம் நல்லாயிருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இவங்க மெலிந்த அழகிய தோற்றமாக இருப்பாங்க. நல்லா கொஞ்சம் இல்லை மேடம் சிரிச்சிட்டே இருக்காங்க புதனுடைய சேட்டைகளை பற்றி சொன்னதுலேருந்து, சரிங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பல குரல் நிபுணராக இருப்பாங்க. மிமிக்ரி செய்வாங்க இவங்க. இதெல்லாம் யார் புதன் இருந்தால் தான் வருமே, இல்லைன்னா வராது. அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் செஞ்சிட்ருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம தான் பெரிய இது அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு அந்த தன்மையும் இருக்கும் அவங்கக்கிட்ட. நம்ம தான் பெரிய ஆள். ஆனால் இருக்கிறதுலையே சின்ன கிரகண்ணும் போது புதனை தான் சொல்லுவோம். இப்போ ரெட்டைத்தன்மை இருக்கும், சிந்திக்கும் திறன் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா தூது போகிறதும் இவங்களாக தான் இருப்பாங்க, சரிங்களா? பஞ்சாங்கம் அப்புறம் திருநங்கைகளையும் நம்ம புதனை வச்சு குறிக்கலாம். காதலும் அல்லது காதலி, அப்புறம் ஆசிரியர்கள், வரவேற்பறை, படிக்கும் முறை, இந்த தன்மையெல்லாம் அந்த புதனை வச்சு நம்ம சொல்லுவோங்க. இப்போ இவங்க அனைத்து துறையிலும் நிபுணத்துவம், பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், தொகுப்பாளர், ஐடி துறையில் எடிட்டரு, அப்புறம் கவிஞர்கள், எடிட்டிங் பண்ணுறது, கல்வி நிறுவனத்தில் ஒரு தலைமை பொறுப்பு, அப்புறம் ஜிபே, ஃபோன்பே இப்போது ரீசனாக, அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரி வசூல், இதெல்லாமே வந்து இவங்களுடைய ஊடகங்கள், இதெல்லாமே புதனுடைய தன்மைகள். இப்போது இவங்களுடைய நோய்களையும் நம்ம பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டாக நம்ம என்ன பாவகத்தில் என்னென்ன பண்ணுறாரு, அவருடைய தன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நோய்கள் பார்த்திங்கன்னா அவர்களுடைய திசா புத்தி அல்லது அந்தரம், இது 3 தான் இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்தரம் வேலை செய்யும், புத்தியும் வேலை செய்யும். திசான்றது ரொம்ப லாங் பீரியடு, அதில் நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கழுத்து வலி எப்போல்லாம் வரும்னா, கழுத்து வலி, தோள்பட்டை வலி, தொண்டை பிரச்சனை, நரம்பு தளர்ச்சி, தோல் அலர்ஜி, மூளை கோளாறு, தொற்று நோய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சு திறன் பாதிப்பு, தொழுநோய், வலிப்பு நோய்,
ஞாபக மறதியும் இருக்குங்க. இந்த மாதிரி இதெல்லாம் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்து அதாவது பலம் இழந்து புதன் வந்து புதனுடைய நோய்கள் அவங்க யார் யாருக்கெல்லாம் பலம் இழந்து திசாபுத்தி நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு வந்து சுபராக இல்லாத தன்மையில் இந்த மாதிரி பிரச்சனையில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஜாதகருக்கு வந்து லக்னத்திலே புதன், இப்போ மேச லக்னம் 12 லக்னம் இருக்குது. அந்த லக்னத்தில் 12 லக்னத்தில் ஏதாவது ஒரு லக்னம் நம்ம எடுத்துக்குவோம். உங்கள் லக்னம் எதுவோ அதை எடுத்துக்கங்க. இப்போ அந்த லக்னத்திலே உங்கள் லக்னத்தில் புதன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவங்க பார்த்தீங்கன்னாவே இளமையான தோற்றமாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா வயசான மாதிரியே தெரியாது. 60 வயசு ஆகும், இப்போ 40 வயசு ஆகும்னு வச்சுக்கோங்க. அவங்க 30 25 வயசு மாதிரி தெரிவாங்க. அப்புறம் அவங்க அழகாக பேசி காரியத்தை வந்து நிறைவேற்றிக்குவாங்க. நல்லா பேசுவாங்க, பேச்சிலேயே அந்த காரியத்தை முடிச்சுக்குவாங்க. அப்புறம் சிறந்த தந்திரம் படைத்தவர்கள் அவங்க தான் இருப்பாங்க. பயணம் செய்வதில் வந்து ரொம்ப வந்து ஆர்வம் அவங்களுக்கு இருக்குங்க. கற்பிக்கும் தன்மை, ஆசிரியராக இருக்கக்கூடிய தன்மை, இல்லைன்னா ஒருத்தர் 4 பேருக்கு ஒரு ஏதாவது சொல்லித்தர மாதிரி ஒரு தன்மை அவங்களுக்கு இருக்கும். லக்னத்தில் புதன் இருக்கிறவங்களுக்கு வியாபார ஈடுபாடு அவங்களுக்கு வந்து நார்மலாகவே அவங்களுக்கு அந்த இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க பல கலைகளில் வந்து ஈடுபாடு உள்ளவங்களாக இருப்பாங்க, திறமை உள்ளவர்களாக இருப்பாங்க. கதை, கவிதை அந்த மாதிரி போன்ற துறைகளில் வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கும். அப்போ இவங்க ஜோதிடத்தில் ரொம்ப புலமை வாய்ந்தவங்களாகவும் இருப்பாங்க. லக்னத்தில் புதன் இருக்கிறவங்க அந்த அமைப்பில் இருப்பாங்க. அப்புறம் இவங்களே வந்து லக்னம், சரி ஃபஸ்ட்டு லக்னம், 2ஆம் இடம், லக்னத்துக்கு அடுத்தது 2ஆம் இடம் சொல்லுவோம். 2ஆம் பாவகத்தில் புதன் யார் யாருக்கு, சரிங்க சார், புதன் யார் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு பாருங்கள், 2ஆம் இடத்துல புதன் இருந்தால் குழந்தை பிறந்த பின்பு அதிகப்படியான பொருளாதாரம், சரிங்களா, பொருளாதாரம் ஏற்றம், நல்ல ஒரு வளர்ச்சி, அதுக்கு பின்னாடி தான் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். குழந்தை பிறந்த பின்னாடி அந்த ஜாதகருக்கு, 2ஆம் இடத்துல புதன் இருக்கிற ஜாதகருக்கு அவங்க குழந்தை பிறந்த பின்னாடி இப்போ பேச்சாளராக அவங்க பேசும்போது அனைவரின் மனசையும் கவரும். அவங்க பேசினாவே இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்கலாமா, இப்போ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு குழந்தையே பேசுது, இல்லை பெரியவங்களாக பேசுகிறாங்க, அந்த வயசுக்கு ஏற்ப இவங்க பேசினா கொஞ்சம் நேரம் நம்ம கேட்போம் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு ஒரு உண்டாகுங்க. இவங்க பார்த்திங்கன்னா சுயமாக சம்பாதிக்கிறவங்க வந்து அந்த திறமை வந்து இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சுயமாகவே யாருடைய இதுவும் இல்லாமல் தானாக ஒரு தொழில் செய்தோ அதிகாரத்தன்மையோடு சுயமாக சம்பாதிக்கிறது. இவங்க எப்போதுமே பணத்தை கையில் வச்சுருப்பாங்க. பணம் இல்லாமல் இவங்களால் இருக்க முடியாது. பணம் எப்போது ஏதோ ஒரு வகையில் தனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. இவங்க பார்த்திங்கன்னா கல்வியில் தேர்ச்சியும் சிறந்த பேச்சாளராகவும் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் கல்வியில், படிப்பில், பேச்சாற்றல் எல்லாத்துலேயுமே இவங்க சிறந்த பேச்சு இதாக இருப்பாங்க, திறமையாக இருப்பாங்க. அப்புறம் 3ஆம் இடத்துல புதன் இருந்தால், 3ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது நிலையற்ற தன்மை உடையவர்களாக இவங்க இருப்பாங்க. சகோதர சகோதரிகள்கிட்ட ஆதரவு உண்டு, அவர்களுடைய ஆதரவு உண்டு. மூத்த சகோதரர்களால் பிரச்சனை ஏற்படும். இதை வந்து அவங்க கவனத்தில் வச்சுட்டு 3ஆம் இடத்துல புதன் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நம்ம வந்து நடந்துக்கிறது நல்லதுங்க. இன்னொரு விஷயம் வந்து தைரியமும் தந்திரமும் உள்ளவர்களிடம், அதாவது தைரியமாக கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பார்க்குறதுக்கே ஒரு இதாக இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட கொஞ்சம் தந்திரமாக ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஒரு வில்லங்கமான ஆளாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா அப்படியே பவ்யமாக போயிடுவாங்க, சரிங்களா, பவ்யமாக போயிட்டு ரொம்ப நல்ல பிள்ளையாட்டம் ஒன்றுமே தெரியாத மாதிரி அவங்கக்கிட்ட போயிடுவாங்க. இவர்கள் வாழ்வில் வந்து நஷ்டமடையும் தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. ஒரு முறையாவது ஏதாச்சும் கொஞ்சம் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் கவனத்தோடு இருந்துக்கணும். எப்போன்னா நம்ம கோச்சாரமும் தசாபதியும் வரும்பொழுது புதனுக்கு, சரிங்களா, அதிகமான இடமாற்றத்தையும் சந்திப்பாங்க. ஒரு வீடு மாறுறதோ, ஸ்கூல்னால் ஸ்கூல் மாறுறது, குழந்தைங்கள்லாம் திருமண ஏஜுக்கு அப்புறம் வேலை மாற்றம், வீடு மாற்றம், இந்த மாதிரி இடம் மாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் மனக்குழப்பம் எப்போதும் இவங்களுக்கு இருக்குங்க. 3ஆம் இடத்துல புதன்கிறவங்களுக்கு மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா அலைச்சல்கள் அதிகமாக இவங்களுக்கு இருக்குங்க. இவர்களுக்கு வந்து சிற்றின்பத்தில் தான் ரொம்ப நாட்டம். சின்ன சின்ன இது ஹோட்டல் போகிறது, இந்த ஜாலியாக இருக்கிறது, எங்கே சுற்றுறது, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதில் வந்து கண்டிப்பாக செலவழிப்பாங்க. அதில் வந்து நாட்டம் உண்டு இவங்களுக்கு. அதே போல் 4இல் புதன் இருந்தால், 4இல் புதன் இருக்கும்போது கல்வி அறிவு உண்டு இவங்களுக்கு. நல்ல ஒரு
படிப்பில் வந்து நல்ல ஒரு திறமை உண்டு. இவங்களுக்கு வீடு வண்டி வாகனம் வந்து வாங்கும் யோகமும் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் அந்தந்த திசாபதி வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு கிடச்சிரும். ஆடை அணிகளின் மீது அதிக பற்றுள்ளவர்களாக இவங்க இருப்பாங்க. அரசாங்க ஆதாயம் உண்டு இவங்களுக்கு. பரம்பரை சொத்தில் பார்த்திங்கன்னா பிரச்சனை இருக்குது, அதை வந்து சுமூகமாக டீல் பண்ணிக்கணும். பெரிய பிரச்சனை ஆகாத மாதிரி அவங்களுக்கு வந்து, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏஜில், நான் வந்து சொல்கிறது வந்து குறிப்பிட்ட ஏஜ் வரும்போது சொத்து பிரிக்கும் போதும் அந்த லைஃப்பில் வந்து ஒரு முறை வந்து இந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் வந்து பரம்பரை சொத்து இல்லைன்னா வேறு ஒரு இதுலையாவது பங்காளிகள் பிரச்சனை இது மாதிரியாவது கண்டிப்பாக ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் பார்த்த ஜாதகத்தில் வச்சு அதை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேங்க. இதில் வந்து கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். இவங்க தாய் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. தாய் அவங்க மேலே அதிக பற்றோடு இருப்பாங்க. ஆனால் வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. நீங்கள் வேணால் நோட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய 4ஆம் இடத்துல புதன் இருக்கிறவங்க தாய் மேலே அதிக பற்று இருக்கும். தாய் வந்து அவங்க 2 பேருமே ரொம்ப அந்யோன்யம் இருப்பாங்க. ஆனால் வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ தகவல் தொடர்பு அந்த விஷயத்துலேயும் நல்ல ஞானம் இருக்கும். சுகயோகத்துடன் வாழ விருப்பம் உள்ளவங்களாக இருப்பாங்க இவங்க. ஒரு நாள் வந்து பத்திரம் ஒப்பந்தம் சார்ந்த பிரச்சனை வந்து ஜாதகருக்கு சந்திச்சே தீர்வார். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இது கவனத்தோடு நடந்துக்கணும். இப்போ அடுத்தது வந்து லக்னத்துலேருந்து 5ஆம் இடம் எண்ணி பாருங்கள். அதில் புதன் இருந்தால் நல்ல கவிதை எழுதும் திறன் உண்டு. மாந்திரீகம் சார்ந்த ஆர்வம் அதிகரிக்கும் இவங்களுக்கு. இப்போ நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு ஒரு ஆலோசனை, ஏதாவது ஒரு திசா புத்திகள், ராகு திசையோ கேது புத்தி, இந்த மாதிரி சில புத்தி அசுப கிரகங்களின் புத்திகள் நடக்கும்போது, அந்தரம் நடக்கும்போது அந்த மனசு வந்து தோணும். அப்போ அதில் வந்து நம்ம அது இப்படி இருந்தால் நம்ம செஞ்சுக்கலாமான்ற எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு வரும். இப்போ அரசாங்கத்தால் நல்ல பதவி கிடைக்கும் இவங்களுக்கு. நாகரிகமாக இருக்கணுன்ட்டு நல்ல ஒரு அமைப்பு இவங்களுக்கு. போட்டி பந்தயம்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டுகள்லாம் இவங்க வெற்றி பெறுவாங்க. இவங்க அதில் சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல பக்திமானாக இருப்பாங்க. பெரியவர்களிடத்தில் வந்து நல்ல மரியாதையாக அவங்க வந்து மரியாதையுடன் நடந்துக்குவாங்க. எதிர்காலம் வந்து பற்றிய ஞானம் அவங்களுக்கும் அதிகமாக இருக்கும். அடுத்தது வந்து என்ன நடக்கும், அடுத்ததுக்கு நம்ம எப்படி பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஆலோசனையை அவங்க வந்து பெற்று வழி நடத்தி போவாங்க அந்த லைஃபுக்கு. அடுத்தது 6ல் வந்து உங்களுடைய லக்னத்துலேருந்து 6ஆம் இடத்துல புதன் இருந்தால் இவங்க பார்த்தீங்கன்னா மாமா வந்து தாய் மாமா, சரிங்களா, தாய் மாமா வந்து புகழ்பெற்றவராக இருப்பார். மாமாவின் ஆதரவு ஜாதகர் கிடைக்காது. இவங்க மாமா புகழ்பெற்று இருப்பார், மாமாவின் ஆதரவு வந்து ஜாதகர் கிடைக்காது. பொருள்கள் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் கொடுத்தால் வந்து இவங்க வசூல் பண்ண முடியாது. வட்டி தொழிலோ மற்ற ஏதாவது இந்த பணம் கைமாத்தா கேட்டாங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருங்க. நீங்கள் திரும்பி கொடுப்பாங்கன்னு நினச்சி நீங்கள் கொடுத்தீங்கன்னா வசூல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கூட்டு தொழில் சிறப்பாக இருக்காது இவங்களுக்கு, அமையாது, இருக்கவும் இருக்காது. தொழில் வகையில் வந்து நஷ்டம் வரும். தொழில் செய்யக்கூடாது, வேலைக்கு போகிறதா இவங்களுக்கு சிறப்பு. மற்ற கிரகங்களையும் வச்சு பார்க்கணும். புதனை மட்டும் நம்ம இது பண்ணக்கூடாது. இன்னும் சனி பகவான்லாம் இருக்காங்க. அதனால் அதையும் இதில் வந்து இந்த அமைப்பு இருக்குது. புதன் இருக்கும்போது இதுக்கு பரிகாரம் அது மாதிரி நிவர்த்தி என்ன செஞ்சுட்டு கூட நம்ம அடுத்தபடியாக என்ன தொழிலே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி அமைப்பு இருக்குங்க. அப்புறம் இவங்களுக்கு வாயு தொந்தரவு அடிக்கடி வருங்க. அப்புறம் 7 புதன் இருந்தாக்க மாமன் வழியில் மனைவி இல்லைன்னா கணவர், மனைவியாக இருந்தால் கணவர், கணவர் இருந்தால் மனைவி, இவங்க வந்து அமைவாங்க சொந்தத்திலேயே. கலத்திரம் அமைந்த பின்பு தான் இவங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும். நல்ல ஒரு பொருளாதாரத்துலேயும் தொழிலையும் முன்னேறுவாங்க. வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா கூட்டாளிகளே நண்பர்கள் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க மனசு வந்து ஒரு நிலையாகவே இருக்காது. மனம் வந்து ஒரு நிலையாக இருக்காது. அலைப்பாஞ்சிட்டு ஏதாவது இது கரெக்டாக இது தப்பான்னு சொல்லிவிட்டு அந்த இதிலேயே சிந்தனையிலேயே இருக்குங்க. ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் சிறப்பாக தான் இருக்கும். அதெல்லாம் நல்லா இருக்குங்க. திருமணம் அவசரமாக நடைபெறும். திடீர் திருமணம் சொல்கிறாங்க பாரு, அந்த மாதிரி திருமணம் வந்து 7 புதன்கிறவங்களுக்கு திடீர் திருமணங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. நல்ல வசதியான வாழ்க்கையும் அமையும் உங்களுக்கு. திருமணம் அவசரமாக நடைபெற்றாலுமே நல்ல வசதியோடு வாழ்கிறதுக்கு சுகபோக வாழ்க்கை உண்டு. 8ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கும் பொழுது கல்வி சார்ந்த விஷயத்தில் வந்து சிறப்பு இருக்காது. ஓகேங்களா? கல்வி சார்ந்த விஷயத்தில் சிறப்பு இருக்காது. இவங்க வந்து புதன் நல்ல நிலையில் இருந்தாக்க உயில் மூலம் சொத்து அல்லது மனைவி மூலம் சொத்து வந்து சேருங்க. அதாவது நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் வாங்க சார் அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்புறம்
மனம் பதட்டம் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். இவங்களுக்கு தான் ஒரு டென்ஷனாகவே இருப்பாங்க. எப்போ பார் வந்து மனம் பதட்டம் அடைஞ்சிட்டே இருக்கும். உடல் உபாதைகள் அல்லது ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜாதகருக்கு அடிக்கடி வரும். அதில் நம்ம கவனத்தோடு இருந்துக்கணும். தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து உண்டு அவங்களுக்கு, அதுலேயும் கவனமாக இருந்துக்கணும். இது இருக்குது, இது வரலைன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்போ நம்ம கவனமாக இருந்துக்கணுங்க. அனைத்து செயலும் சுறுசுறுப்பாக செய்வாங்க. இவங்க செய்யக்கூடியவர்கள் தான். இவங்களுக்கு வந்து மாமா வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு, இல்லைன்னா இருந்தாலும் அவங்களால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஓகேங்களா? டைம் ஆயிடுச்சுங்களா மேடம்? பேசலாங்களா? அப்படிங்களா? ஏங்க புதனின் சேட்டைகளே அதான் நிறைய எழுதி வச்சுருக்கேன். புதனின் சேட்டைகளை பற்றி சொன்னால் அப்புறம் வேறு மாதிரி ஆகிடும். சொல்லிட்டுங்களா? ஏன்னா அவர் ரொம்ப ரொம்ப சேட்டை பண்ணுவார். அதனால் மற்றவரை 9ல் புதன் இருந்தால் மற்றவரை கவரும் பேச்சாற்றல் கொண்டவருங்க. செல்வந்தனா நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்கக்கூடியவர் மற்றும் வந்து எப்போதும் பயணம் செய்வதில் விருப்பம் உள்ளவர். பூர்வீக சொத்து அனுபவிக்கும் வாய்ப்பு இவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இசைஞானம் கொண்டவர். தந்தையின் மீது அதிக பாசம் மற்றும் அன்பு இருக்கும். இவங்க தந்தையும் வந்து இவங்க மேலே பாசமாக இருப்பாங்க, இவங்களும் வந்து ஆனால் வெளியில் தெரியாது, அந்த அளவுக்கு வந்து பாசம் இருக்குங்க. உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து நான் வந்து ஆய்வு பண்ண ஜாதகத்தை எடுத்து வச்சு நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஒழுக்கம் கட்டுப்பாடு உடன் வாழ்பவர் வந்து 9ஆம் இடத்துல புதன் இருக்கிறவங்க. இப்போ அதே போல் 10ல் புதன் இருந்தால் என்ன சொல்கிறோம், அரசு வேலை வாய்ப்புகள் உண்டு அவங்களுக்கு. ஓகேங்களா? தொழில் செய்யும் அமைப்பு உண்டு, தானாகவே வந்து அவங்களுக்கு தொழில் செய்யும் அமைப்பு வருங்க. ஏஜென்சி தொழில் லாபம் உண்டு. நடிப்பு துறையிலையும் நல்ல வல்லமை பெற்றவராக இருப்பாங்க. அறிவு சார்ந்த தொழில் செய்கிறதுக்கு இவங்களுக்கு நல்ல வருமானம், நல்ல ஒரு அமைப்பு இருக்குங்க. குருஸ்தானத்தில் உபதேசம் செய்யும் ஆற்றலும் உண்டு. அதிகப்படியான பணபலம் உள்ளவங்க 9ல் குரு இருக்கிறவங்க 9ல் வந்து 10ல் புதன் இருக்கிறவங்க வந்து அதிகப்படியான பணபலம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அடுத்தது 11ல் புதன். மூத்த சகோதரம் ஆதரவு உண்டு. பெரிய பணக்கார யோகம் உண்டு அவங்களுக்கு. நகை வியாபாரம் செய்தால் நல்ல வருமானம் உண்டு. அவங்க இந்த நகை வியாபாரத்துக்கு அந்த இவங்க செய்யலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தொட்டது தொலங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதிர்ஷ்டமும் தானே வரும், நம்ம தேடி போக தேவையில்லைன்னு சொல்லுவாங்க பாரு, அந்த மாதிரி அமைப்பு வந்து 11ல் வந்து புதன் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அமையும். வடக்கு திசை இவங்களுக்கு நன்மை உண்டுங்க. சிறந்த பக்தி உடையவர்கள் இவங்க. நல்ல நடத்தையும் உடையவர்கள் புதன் 11ல் இருந்தால். 12ல் புதன் இருந்தால் சமூகத்தில் ஒன்றி வாழும் தன்மை இல்லாதவங்க, யாரோடையுமே சேர்ந்து இருக்க மாட்டாங்க, நான் தான் இதுன்னு சொல்லிட்டு பகையோடு வாழ்கிறவங்க 12ல் புதன் இருக்குங்க. எப்போதும் வந்து கவலை தேவையற்ற சிந்தனையை நினச்சிட்டே இருப்பாங்க. தேவையில்லாதெல்லாம் போட்டு மனசுக்குள்ளே போட்டுட்டு இவங்களே ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. குரலில் வந்து தெளிவில்லாத நிலையே இருக்கும். இவங்க பேசுகிறதுலே ஒரு தெளிவு இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். துப்பறியும் திறன் இருக்கும் இவர்களுக்கு. வந்து அந்த யார் என்ன செய்கிறாங்கன்னு அந்த நோட் பண்ணுற அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு இருக்குங்க. துப்பறியும் திறன் இருக்கும், அதிகமாக இருக்கும். யாருக்காவது இருக்குங்களா புதன் 12ல்? அப்படிங்களா? இது வந்து பாசிட்டிவாக எடுத்துக்க வேண்டாம், சரிங்களா? ஏன்னா எல்லாருக்குமே இருக்காது. அதோட இன்னொரு ஓகே அப்போனா சுயசாரத்தில் இருக்கார், அப்போ வலுவால இருக்கார். வலுவில்லாத இருந்தால் இந்த மாதிரி ப்ராப்ளம். அதே வந்து சுபர்கள் பார்த்தா இந்த நிலை மாறும், அந்த தன்மையை விட்டு சுபர் பார்க்குறாருல, அப்புறம் ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது? ஏன்னா அந்த நிலை இல்லாதவங்களுக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். துப்பறியும் திறன், அது அடுத்தவங்க என்ன செய்கிறாங்க, இது என்ன பண்ணுறாங்க, அது என்ன பண்ணுறாங்க, அதே நோட்டம் போட்டுட்டு ஒரு சுற்றி தன்னை சுற்றி ஒரு செயலை செஞ்சிட்ருப்பாங்க. இது வந்து 12ல் இருந்தாக்க. அதே சுபர்கள் பார்த்தா இதெல்லாம் இல்லைங்க. அதை என்னுடைய ஜாதகத்தில் இருக்குது, இங்கே மேடம்கே இருக்குங்களா. சுபர்கள் பார்க்கும்போது சுய நட்சத்திரத்தில் இருக்கும்போது இந்த செயல் நடக்காது, அதையும் நம்ம பார்த்துக்கணும். எனக்கு இல்லை எங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர்கள் வலுவிழந்து அந்த தன்மை இழக்கும்போது 12ல் இருக்கும்போது நடக்குங்க. எல்லா பாவத்துக்குமே அதே தான். எல்லா கிரகங்களும் எல்லா பாவங்களுக்கும் எல்லா செயல்களுமே எப்படின்னா சுபர்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி நிலை நடக்காது, சரிங்களா? ஏன்னா நம்ம அந்தந்த ஜாதகத்தை பார்க்கும்பொழுது தான் நிலைப்பாடை வந்து நம்ம முழுசாக நம்ம பார்க்க முடியும். இது வந்து பொதுவான பலன்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா
மேசம் இப்போ புதன் சொல்கிறது தாய்மாமாவை குறிக்கும்ல, தாயில் பாதி நம்ம சொல்கிறோம். இப்போ மதுரை பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீட் பண்ணணும் ஒரு குழந்தைக்கு பிறந்ததுலேருந்தே இல்லைங்களா, பிறந்ததுலேருந்தே வருஷம் இந்த இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்துருக்கேங்க. எங்கள் ஊர் பக்கம் செய்வாங்க, இருந்தாலுமே அந்த மதுரை பக்கம்லாம் சொல்லவே தேவையில்லை. தாய்மாமானா அப்பா அந்த ரோடு வரைக்குமே வருவாங்க, வாழைத்தாரோட அந்த எத்தனை தட்டு வரும்னே தெரியாது, தட்டு வரிசைகளோடு அழகாக வருவாங்க. பார்க்குறதுக்கே ஒரு திருவிழா மாதிரி தெரியும், நான் பார்த்துருக்கேன். அப்போ என்ன காரணம்னா இந்த புதன் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த அமைப்பும் கிடைக்குங்க. சரிங்களா? மேடம் சிரிக்கிறாங்கன்னு பார்த்து சில விஷயத்துக்காக காத்துட்ருக்காங்க. சரி, ஓகே ஓகே. அப்போ இந்த தாய்மாமான்றது எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு தன்மை. சரிங்களா? தாய்மாமாவே கிடச்சின்னு வருதுங்களா? அப்போ உங்களுக்கு புதன் நல்லா இருக்கு இல்லைங்களா? அப்படி இல்லைங்க, உங்களுக்கு புதன் நல்லா இருக்குங்க மேடம். மேடம் அப்படி மேடம் மறைந்த புதன் நிறைந்த அறிவை கொடுப்பார். மேடம் மறைந்த புதன் நிறைந்த அறிவை கொடுப்பார்னு நம்மளுக்கு புதனுடைய இது இருக்குது. அப்போ இவங்க பலம் இழந்து இருந்தால் தான் இந்த மாதிரி. ஆனால் உங்களுக்கு இப்போ ஆட்சியோடு இருக்கா இல்லைங்களா, சுயசாரத்தில் இருக்கார், சுபர்கள் பார்க்குறாங்க. அப்புறம் தாய்மாமா அவங்களுக்கு செய்யாது என்ன பண்ணுவாருங்க. என்னுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நான் வளர்ந்ததே எங்கள் தாய்மாமாவோடைய இதில் தான் வளர்ந்துருக்கேன். எனக்கு சுக்கரனுடைய சாரத்தில் புதன் இருக்காருங்க, பூராட நட்சத்திரத்தில் புதன் இருக்கார். அப்போது நான் வளர்ந்ததே நல்ல ஒரு செழிப்பாக தாய்மாமா வீட்டில் தான், பாட்டி வீட்டில் தான் நான் வளர்ந்ததே. அப்போது எல்லாருக்குமே அது இல்லை. சரி, அந்த புதன் பலம் குறைஞ்சி இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்காது. அது இருந்தும் ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம், நீச்சமாக இருந்தாவோ பலம் இழந்தோ. அசுபர்கள் பாதகாதிபதி அஷ்டமாதிபதி இல்லை சொல்கிறேன் இல்லைங்க, உங்களுக்கு சுபர்கள் பார்ப்பாங்க, சுயசாரத்தில் இருக்கார், அது வேறு, உங்களுக்கு வேறு. சரிங்களா? சுயசாரத்தில் இருக்கார் இல்லைங்களா, கேட்டையில் இருக்கார் இல்லைங்களா, பலம் பெற்று இருக்கார் இல்லைங்களா, அதனால் அது எங்கள் அது எடுத்துக்க வேண்டாம். அப்போ பலம் இல்லாதவங்க தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். பலம் இழந்தவங்களுக்கு கண்டிப்பாக தாய்மாமாவுடைய எதுவுமே கிடைக்காது, தாய்மாமா இருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தாய்மாமா இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் ஜாதகம் நிறைய இப்போ அந்த புதனை பற்றி ஆய்வு பண்ண தொட்டு பேசணும், இந்த புதனை பற்றி பேசணும், புதனுடைய இதை சொல்லணுன்ற ஒரு ஆதங்கத்தில் தான் நான் பேசிகிட்ருக்கிறேன். அப்போது அந்த எல்லாம் புதன் நல்லா இருந்தால் தாய்மாமா வீட்டிலோட சீர் வரும், அவங்களுடைய வளருவாங்க, அவங்கக்கிட்ட வளருவாங்க, அவங்களுக்கு நினைவாற்றல் தெரிகிற வரைக்குமே வளருவாங்க, அவங்களுடைய சொத்து பத்தலை இவங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக அனுபவிப்பாங்க, ஒரு ரூபாயாவது அவங்க அனுபவித்து தீருவாங்க. இது நான் அடித்து சொல்கிறேன், இது ஆணித்தரமான உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் எழுந்திருந்தால் தாய்மாமா இல்லை, நீச்சமாக இருந்தாவோ அதோட அசுபர்கள் அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியலைங்களா, புதன் சரியில்லைன்னும் போது பலம் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும், அதை வச்சு பார்த்துக்கோங்க. அப்போ இருந்தாலுமே ஒன்றும் இருந்து இழந்திருப்பாங்க. அவங்க இருந்தாலும் நமக்கு அவங்களால ஒரு ரூபா பிரயோஜனம் இருக்காது, அவங்களால பிரச்சனைகள் மட்டுமே இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி அமைப்பு தான் இருக்குங்க புதன். புதன் சின்ன வயசில் இவங்க சேட்டைகள்னு சொன்னேன் இல்லைங்களா, சின்ன பசங்க அந்த படிக்கிற பசங்க ஒரு 7வது 8வது படிக்கிற பசங்களுக்கு என்னங்க தெரியும்? ஓகேங்களா? அது நான் சொல்கிறதுக்கு எனக்கு அதை வச்சு தான் பேரே கொடுத்தேன். அந்த பசங்க பிரச்சனை ஆகுதுங்க, இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த பையன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு லவ் லெட்டர் கொடுக்குற அளவுக்கு போகிறாங்க, டீனேஜ். அப்போ அந்த புதன் அங்கே சேட்டை செய்கிறாரா இல்லைங்களா, சின்ன வயசு தானே செய்வார் இல்லைங்களா, அதன் தான் புதன் சேட்டைகள்னு கொடுத்தது. அது மாதிரி வருது. அப்போ நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், அந்த திசா புத்தி வரும்போது வருஷம் ஒரு முறை நம்ம ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் படிப்புக்காகவே நம்ம கேட்கணும், கண்டிப்பாக கேளுங்க. அப்போ நம்ம ஒரு சின்ன வழிபாடுகளை செஞ்சுட்டு வாங்க, கோயில் வழிபாடுகள், இல்லைன்னா காயத்ரி மந்திரத்தை டெய்லி படிக்க சொல்லலாம். சரிங்களா? புதனுடைய காயத்ரி மந்திரம் இந்த மாதிரி, இல்லைன்னா நம்மளுடைய சிவபுராணம் ஏதாச்சும் அந்த 5 எழுத்து நமச்சிவாயா, சிவபுராணம் படித்தல் நமச்சிவாயா 11 முறை சொல்லிட்டு போக சொல்லுங்கள், வேறு எதுவுமே தேவையில்லைங்க. நமச்சிவாயில் முருகா, ஓம் முருகா, அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன தெய்வம் ஈஸியாக இருக்குது, பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஈஸியாக இருக்குது, நமச்சிவாயை சொல்லிக்கலாம். அது 11 முறை சொல்லிட்டு வாங்க. இந்த பிரச்சனைகள் குழந்தைங்களுக்கு வராதுங்க, சின்ன வயசில் வர்றது கண்டிப்பாக வரும். நீங்கள் அதுக்காக பிள்ளைங்களை போட்டு அடித்து ஸ்கூலில் ஒரு பிரச்சனை ஆகி அதுக்காக கையை அறுத்து ரத்தம் என்னென்னவோ பிரச்சனை நடக்குது. சரிங்களா? இதெல்லாம் எங்களுக்கு வந்ததுனால அது சொல்லணுன்ற ஒரு நம்ம பேரண்ட்ஸ் அது கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டு இருந்தோம்னா அது சரியாக போயிடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மேசத்துலேயே
மேசத்தில் வந்து புதன் இருந்து வலுவிழந்து பலம் இழந்து அவங்களுக்கு சரியில்லாத இது இருந்தால் எதுவுமே கிடைக்காது இருந்தால் இதுக்கு வந்து பரிகாரம் மட்டும் சொல்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து முருகர் கோயிலுக்கு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கே போகலாம். இங்கே தான் போகணும், தூரமாக பழனிக்கு தான் போகணும், திருத்தணிக்கு தான் போகணும், அறுபடைக்கு தான் போகணுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்கள் வீட்டு பக்கத்து அருகில் இருக்கிற கோயிலுக்கு முருகன் ஆலயத்துக்கு சென்று பச்சை நிற வஸ்திரம், பச்சை பயிர் சுண்டல் நெய்வேத்தியமாக செஞ்சு தானம் கொடுங்க. அங்கே வரவங்களுக்கு தானம் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து புதன் தோஷமும் அவருடைய பிரச்சனை வந்து அதில் சரியாகுங்க. பித்தளையால் ஆன தாம்பலத்தை பெருமாள் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தானம் தரது ரொம்பவும் சிறப்பு. அப்போ இவங்களுடைய புதனுடைய தோஷம் நிவர்த்தி ஆகும். அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் குறையும், ப்ராப்ளம் குறையும். திசாபதி வரும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் குறையுங்க. இப்போ ரிஷபத்தில் வந்து லக்னமாக இருக்கிறவங்களுக்கு, ரிஷப லக்னத்தில் லக்னமாக இருந்து அவங்களுக்கு புதன் வந்து சரியில்லாத நிலையில் இருக்கிறவங்க மட்டும், நல்லா இருக்கிறவங்களுக்கு எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு வலுவிழந்து தெரியும் இல்லைங்களா, புதன் திசாபுத்தி நடக்கும்போது உடம்பு ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி சில பிரச்சனைகள் எப்படின்னா அதை காதல் வயப்படுறது, இதுதான் புதன் சேட்டைகள், வேறு என்ன இல்லைங்க. பொதுவாக அதுதான். எந்த வயசாக இருந்தாலும், நான் சொல்கிறது வந்து சிறிய வயசில் நடுத்தர வயதானவருக்கும் வருகிறது இந்த பிரச்சனை வருது. அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை செய்துட்டு வந்தீங்கன்னா பலன் கண்டிப்பாக உண்டு. இந்த லக்னத்தில் வந்து 6, 8, 12 மறைவு ஸ்தானம் பெறாமல் அமர்ந்து சுப பார்வைப்பட்டால் நன்மை அதிகமாக தரும். புதன் வந்து வலு விழுந்துட்டாக்க இந்த ரிஷப லக்னத்துக்கு கண் பிரச்சனை கொண்ட பள்ளியில் படிப்பவர்களுக்கும் அவரை மொச்சை இந்த சுண்டல் செய்து புதன்கிழமை தோறும், அதாவது 11 வாரம் புதன்கிழமை தோறும் வழங்கி வந்தீங்கன்னா இதில் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் குறையுங்க. மீனாட்சி அம்மனுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சென்று அம்பாளுக்கு வெள்ளி கவசம் சாற்றி புதன்கிழமையில் வழிபாடும் சர்க்கரை பொங்கல். உங்களால் வெள்ளி கவசம்ன்றது இப்போ விலை ஜாஸ்தி ஆகிடுச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் உங்களால் முடிஞ்சது அந்த அம்மாவுக்கு செஞ்சு நிவர்த்தி பண்ணிக்கோங்க. மிதுன லக்னமாக உடையவங்க வந்து புதன்கிழமை என்று பெருமாள் கோயிலில் போயிட்டு அன்னதானம் பள்ளி பயிலும் செல்வங்களுக்கு வந்து 1 வருட கல்வி செலவுகளை ஏற்றுக்குங்க. கல்வி செல்வம் இது பள்ளி மாணவ செல்வங்களுக்கு கல்வி செலவுகளை வந்து ஏற்றுக்கினீங்கன்னா அதை விட சிறப்பு அன்னதானத்தை விட சிறப்பு வேறு எதுவும் இல்லை. அதே மாதிரியே அதுக்கு சமமானது தான் நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான புத்தகங்கள் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது. அப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து மிதுன லக்னமாக இருந்து புதன் சரியில்லாதவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அடுத்தது கடக நிறைய இருக்குது, நான் எப்படி இருக்குன்னு எல்லாமே நல்லா நோட் பண்ணி வச்சுருக்கேன். டைம் இருக்குது அது ஃபுல்லாக சொல்லணுன்னா. அதனால் நான் வந்து சரியில்லை பலம் இழந்தவங்களுக்கு மட்டும் என்ன செஞ்சுக்கணுன்றது மட்டும் நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நான் நோட் பண்ணி வச்சுருக்கிறது. என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறது இது, அது வந்து உங்களுக்கும் நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கடக லக்னமாக இருந்து தாய் தந்தையால் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்குங்க, அதாவது கடக லக்னமாக இருக்கணும், புதன் அவங்களுக்கு வந்து சரியில்லாமல் இருக்கணும். அப்போ அவங்க வந்து என்ன செய்யணும்னா தாய் தந்தையால் கைவிடப்பட்ட அவங்களுக்கு வந்து நம்ம முடிஞ்ச இதை செஞ்சுட்டு வரணுங்க. குழந்தைங்களுக்கு கல்வி செலவு மற்றும் வந்து சாப்பாட்டு செலவு முடிஞ்சால் இதையும் செய்யலாம், 2 சேர்த்து கூட செய்யலாம். அதுக்கப்புறம் அதோடு மட்டும் இல்லாமல் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து பால் தயிர் அபிஷேக பொருளெல்லாம் வாங்கி கொடுங்க, உங்களுடைய அந்த தாக்கம் வந்து குறையுங்க. சரிங்களா? அந்த கோயில் வந்து நம்ம போகும்போது நம்மளால் முடிஞ்சது அந்த அபிஷேக பொருளோடு சேர்த்து கொடுங்க. நம்ம செய்தெல்லாம் ஒரு காரியமாக அங்கே இருக்காது, இருந்தாலும் நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவத்தில் வந்து கொஞ்சமாவது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் சிம்மம் வந்து புதன் வலுவிழந்து பலம் இழந்து இருந்தாங்கன்னா வயது முதிர்ந்தவர்களுக்கு கண் குறைபாடு உள்ளவர்களுக்கு ஆடை தானமும் செய்வது ரொம்ப சிறப்புங்க. என்னைக்கு செய்யணுன்னா ஞாயிற்றுக்கிழமை. சிம்ம லக்னமாக பெற்றவங்களுக்கு புதன் சரியில்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் போயிட்டு இவங்களுக்கு இந்த ஆடை தானம் சரிங்களா செய்துட்டு வரும்போது நிறைய பிரச்சனை வந்து உங்களுக்கு குறையும். அப்புறம் அடுத்தது இன்னொரு பரிகாரமும் அதிலேயே சிம்ம லக்னத்துக்காக இருக்குது. சிவன் கோயிலுக்கு பித்தளைகளால் ஆன பாத்திரங்கள், உங்களால் முடிஞ்ச பாத்திரம், டம்ளர் சொம்பு பாத்திரம் ஏதோ ஒன்று தட்டம், இந்த மாதிரி 5 வாங்குறதுலேயே 5 பொருளாக வாங்கி கொடுங்க. 5 பொருளாக வாங்கி கொடுக்கும்போது எப்போ கொடுக்கணும்னா புதன்கிழமையில் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. உங்களுடைய தோசை நிவர்த்தி ஆகி உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்குவான்றது எந்த ஐயமும் இல்லை. புதனுடைய
சரியில்லாமல் இருக்கிற நிலையில் இப்போ வந்து கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு புதன் சரியில்லைன்னும் போது தான் கன்னி லக்னம் புதன் நீச்சம் சரியில்லாத நிலைன்னு வச்சுங்களேன். அதாவது பாதகாதிபதி சாரத்தில் இருக்கிறது, அஷ்டமாதிபதி சாரத்தில் இருக்கிறது, இதெல்லாமே எடுத்துக்கணும். நம்ம ஏதோ சுபர்கள் பார்வை இல்லாமல் அவங்க அந்த என்னென்ன நம்ம தாராபலனில் அதுலேயும் எடுத்துக்கணும். தாராபலனில் 5வது தாரை 7வது தாரை வதை தாரை வருது இல்லைங்களா, அதிலலாம் அவங்க திசா புத்தி நடத்தும் போது தான் இதெல்லாம் வரும். அப்போ நம்ம முன்கூட்டியே இதெல்லாம் நம்ம செய்துக்கிட்டோம்னா அந்த பிரச்சனைலேருந்து நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து வெளியில் வரலாங்க. கண்ணியில் வந்து புதன்கிழமையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று பச்சை பயிர் தானமாக வந்து சுண்டல் செய்து அங்கே வர்றவங்களுக்கு தானமாக கோயிலில் கொடுத்தும் படைச்சி அந்த ஐயர்கிட்ட கொடுத்து அவங்க வாங்க மாட்டாங்க. வெளியில் இருக்காங்க இல்லைங்களா, வழிபாடு செய்துட்டு வெளியில் வர்றவங்களுக்கு தானமாக கொடுங்க. அப்புறம் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வந்து புத்தகம் இல்லது நோட்டு புத்தகங்கள், மெயினாக வந்து புதன்னாவே நோட்டு புத்தகம் தான். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தான் பொதுவாகவே நம்ம சொல்கிறது. அப்போ இந்த ஒரு அந்த லக்னத்துக்கும் கூறிய மாதிரி மாற்றி நம்ம செய்துட்டு வரும்போது சிறப்பு நம்ம பிரச்சனைலேருந்து வெளியில் வந்துடலாம். இப்போ துலாமில் வந்து லக்னமாக இருந்தவங்க பலம் இழந்திருந்தால் தீர்த்த யாத்திரை போகிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அந்த பெரியவர்களுக்கு தீர்த்த யாத்திரையாக பெரியவங்க போயிட்டுருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பண உதவி செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. பண உதவி செய்யலாம். உணவு மற்றும் உபகரணங்கள், அவங்களுக்கு தேவையான பொருள், செருப்பு, அந்த போர்வை, இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து உங்களால் முடிஞ்ச ஏதாச்சும் ஒன்று செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களை செய்துட்டு வரும்போது உங்களுக்கு தெரியாமலே இந்த புதனுடைய பிரச்சனையெல்லாம் நல்லா அவர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஒரு வளர்ச்சி கொடுப்பார்ன்றது உண்டுங்க. அப்புறம் இவங்க வந்து வெங்கல பாத்திரம்னு சொல்லும்போது இவங்களும் வந்து இந்த துலாம் ராசிக்காரன் வெங்கல பாத்திரத்தை 5 வாங்கி அதில் பெருமாள் கோயிலுக்கு கொடுக்கணும். பெருமாள் கோயிலுக்கு தானம் பண்ணணும். புதன் அல்லது வெள்ளிக்கிழமையில், எந்த கிழமைன்னு சொன்னோன்னா புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமையில் இவங்க தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா விருச்சிகம் லக்னமாக இருக்கிறவங்க அவங்களுக்கு புதன் சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா திருச்செந்தூர் முருகனுக்கு பச்சை பயிறு 5 கிலோ வந்து வாங்கிட்டு போய் அங்கே ஏதாவது அங்கே கொடுத்துட்டு பச்சை நிற வஸ்திரத்தை 5 குழந்தைங்களுக்கு கொடுத்து வரணுங்க. புதனின் தோஷம் நீங்கும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை நீங்கும். திருச்செந்தூரில் ஒரு இதுக்கும் ஒரு கோயில் சொல்கிறோம். தனுசுக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை என்று பெருமாள் கோயிலுக்கு சென்று பச்சை நிற பட்டு வஸ்திரம் கொடுத்து விட்டு பச்சை பயிரை தானமாக 50 நபர்களுக்கு குறையாமல் வழங்கணுங்க. தனுசுக்கு மட்டும் வியாழக்கிழமையில் பச்சை பயிரை 50 நபர்களுக்கு வணங்கிட்டு வந்தீங்கன்னா அதனுடைய பவர் நம்மளுக்கு தோஷம் நிவர்த்தி ஆகி அவர்களுடைய அனுகிரகம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 50 பள்ளி மாணவர்களுக்கும் என் சுவடி வாங்கி தரணும். வாய்ப்பாடுன்னு சொல்லுவேன். குழந்தைங்க அந்த 5th ஸ்டாண்டர்டுக்குள்ளே படிக்கிற குழந்தைங்களுக்கு என் சுவடி வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. அது என்னைக்கு தரணும்னா வியாழக்கிழமை அன்னைக்கு தானமாக வழங்கினீங்கன்னா உங்களுடைய புதனுடைய தோஷம் நீங்கும். அப்புறம் மகர லக்னம், வயது முதிர்ந்த பெரியோர்களுக்கு வந்து ஆடைகள் தானம் செய்யுங்க. அதனை புதன்கிழமையில் செய்யுங்க. எப்போ செய்யணும்னா புதன்கிழமையில் செய்துட்டு வந்தீங்கன்னா புதனின் தோஷம் நிவர்த்தியாகும். அவர்களுடைய அனுகிரகம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் இந்த மகர லக்னத்துக்காரருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா கும்ப லக்னத்துக்காரங்க சனிக்கிழமையில் வந்து பள்ளி குழந்தைகளுக்கு எழுதுகோல் வாங்கி கொடுக்கலாம், பேனா வாங்கி கொடுக்கலாம், நோட் புத்தகங்கள் இது மாதிரி வாங்கி கொடுக்கும்போது அவர்களுடைய அந்த தோஷ நிவர்த்தி ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களே புதன்கிழமையில் பெருமாள் கோயிலுக்கு சென்று கும்பத்து லக்னத்துக்காரரே புதன்கிழமையில் பெருமாள் கோயிலுக்கு சென்று பச்சை பயிர் பாயசம் வச்சு கொடுக்கணுங்க. எல்லாருமே சுண்டல் அப்படி இப்படி வச்சு கொடுக்குறோம் இல்லைங்களா, இவங்க வந்து பாயசம் செய்து படைத்து அதனை வந்து தானமாக கொடுத்துட்டு வாங்க. அங்கே வழிபட்டு வெளியில் வர்றவங்களுக்கு தானமாக கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய புதனுடைய உங்களுக்கு எல்லா வகையிலையும் படிப்பு, தொழில் சம்மந்தமாக, உங்களுக்கு வியாபாரம், வருமானத்தில் வீழ்ச்சியாக, கடனில் மூழ்கி இருக்கிறவங்க, இந்த கடன் பிரச்சனை இதெல்லாமே நிவர்த்தியாகும். நோயால் ரொம்ப முடியல, அடிக்கடி தொந்தரவு கொடுத்துட்டே இருக்குன்னா இதெல்லாம் இந்த தொழிலுக்கு, நோய்க்கு, கல்விக்கு எல்லாத்துக்குமே இவரும் காரணம்தான். அப்போது இவருடைய அங்கே தோஷம் இருக்குதுன்னா, அந்த திசாபுத்தி நடக்குதுன்னா, அந்தரம் நடக்குதுன்னா, கோச்சாரத்தில் ஏதோ ஒரு வகையில் அங்கே
அங்கே வருதுன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து நம்ம வருமுன் காப்போன்ற மாதிரி இதெல்லாம் நம்ம செய்துட்டு வந்துட்டோம்னாவே பின்னாடி வரப்போகிறதுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்தது மீன லக்னத்துக்கு வியாழக்கிழமை அன்று பெருமாள் கோயிலுக்கு சென்று இவங்க பச்சையில் வந்து 2 பச்சை பயிறு 2 கிலோ தானமாக அளிக்கணுங்க. இவங்களும் வந்து மீன லக்னத்துக்காரும் அதே தான் செய்யணும். பள்ளி குழந்தைகளுக்கு பென்சில் பேனா இவங்களும் வாங்கி தந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இவங்க இது போல் எல்லா லக்னத்துக்காருக்குமே மெயினாக பச்சை பயிறு தான். புதன்னாவே பச்சை பயிறுன்னு சொல்லுவோம். அதாவது எப்படி கொடுக்கணும், எந்த நாளில் கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், எந்த பொருள் தானமாக கொடுக்கணுன்றது நான் சொல்லியிருக்கிறேன். இது செய்துட்டு வரும்போது புதனுடைய அந்த குழந்தைகளுக்கும் சொல்கிறேன், அதுக்கும் இதே தான். அவங்களுடைய எதுவும் நமக்கு தாக்காமல் அதை அனுபவிக்காமல் நம்ம வெளியில் வந்துடலாம். பெரிய அளவில் வர்றது நம்மளுக்கு பனி போல் சரியாயிடுங்க. கண்ணுக்கே தெரியாத மாதிரி போயிடுன்னு வச்சுங்களேன். வழிபாடுகள் மிக மிக முக்கியம். அதோடு வந்து இப்போ நீங்கள் தேய்பிறை அஷ்டமி அன்று வழிபாடு செஞ்சுக்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப சனி பிரச்சனையாகட்டும், எல்லாருடைய இதாகட்டும், அந்த தேய்பிறை அஷ்டமிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் கோயிலில் கூட்டமே இருக்காது. இப்போ போய் பாருங்கள், நிற்கவே இடம் இருக்காது, சாமியே பார்க்க முடியாது. அந்தளவுக்கு வந்து அதில் அவ்வளோ பவர் இருக்குது. போயிட்டு வந்தவங்க வழிபாடு செய்கிறவங்க சொல்கிறாங்க, நம்மளும் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அது மூலிமா நம்ம வந்து பயன்பெறுவோம். புதனுக்கு குழந்தைகள் படிப்புலேருந்து நான் எல்லாமே சொல்லிட்டேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த என்னுடைய சகோதரிகள் நன்றி. என்னுடைய பெயர் சிவபால சரஸ்வதி, திருப்பூர் தாங்க. நான் என்னுடைய ஃபோன் நம்பர் 9786149361. நன்றி, வணக்கம். இதை இவ்வளோ நேரம் வந்து சகிச்சுட்டு கேட்டுட்டு இருந்த என்னுடைய குருமார்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடர்கள், என்னுடைய நண்பர்கள், என் தோழிகள் அனைவருக்கும் மிக மிக நன்றி கூறி இதை வாட்ஸ்அப்லேயும் யூடியூப்லேயும் பார்த்துட்ருக்குற உங்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம்.